சவுத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து கடைசியா வந்து ஒரு வழியா முடிஞ்சிச்சு. 106 நாட்கள். எல்லா வாட்டியுமே பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து முடியிறப்போ வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். ஏன் அப்டின்னா, இந்த ஷோ ஃபர்ஸ்ட்லேருந்து தொடர்ந்து பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த கிளைமாக்ஸ் அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மென்ட்ல தொடர்ந்து ஒரு 3 மாசம் வந்து உங்களுக்கு டெய்லி ஷோ இருக்கும். டெய்லி 9:30க்கு நீங்க டிவி முன்னாடி உட்கார்ந்தா வரக்கூடிய ஒரு ஷோ. ஸோ அது வந்து அந்த கண்டஸ்டன்ட்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஹோஸ்ட்டும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அந்த பிக் பாஸ் குரலும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது வந்து திடீர்னு முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் ரியலைஸ் டைம் எடுக்கும். ஐயோ! என்னடா பிக் பாஸ் முடிஞ்சிச்சுல்ல, ஆமால்ல. இனிமேல் இந்த இனிமேல் இந்த ஷோ டிவில வராதுல்ல அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த சீசன் எப்படி போச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். முன்னாடியே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஹோஸ்ட்ட வச்சு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பட் ஆனா வந்து இந்த சீசன் ஓவராலா எப்படி போச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றப்பவே வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஏன்னா கமல் சார் வந்து தொடர்ந்து 7 சீசன் வந்து பண்ண ஒரு விஷயத்த வந்து 8வது சீசன் ஒரு ஆள் பண்ணணும். அத எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன். இன்னொரு பக்கம் வந்து அது ஷோ நல்லா போகுமா? பழசு மாரி இருக்குமா? அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவலான விஷயம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அதாவது வந்து ஒருத்தவங்க பண்ணி வச்ச ஒர்க்க வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணி பண்றது, ரீகிரியேட் பண்றது அப்படின்றது ஒரு ஸ்டைலு. ஆனா இன்னொரு ஸ்டைல் என்ன அப்படின்னா, அவர் என்னதான் பண்ணாலும், அவர் பண்ண ஒரு விஷயம் அது. பட் நான் பண்ண போறது இதுதான் அப்படின்னு சொல்லி, தனக்குன்னு ஒரு தனி பாதைய கிரியேட் பண்ணி, அந்த ரோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சூப்பரா வந்து கொண்டு போனாரு நம்ம விஜய் சேதுபதி அண்ணன். ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து செட் பண்ணிட்டாரு. அவர் எப்படி நேச்சுரலா பேசுவாரோ, அவர் எப்படி வந்து இயல்பா இருப்பாரோ, அதே மாரி ஒரு ஸ்டைல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட்டா வந்து அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சீசனே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல சில தடுமாற்றங்கள் இருந்தாலும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோஸ்ட்டா வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தெரிஞ்சு நல்லாவே வந்து இந்த ஷோ வந்து கொண்டு போயிட்டாரு. ஓகே. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி விளையாடுனாங்க அப்படின்னா, கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு 50 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட்ல வரும்போது நெறைய பேருக்கு யாருக்குமே கேம் புரியல. நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே இந்த விஜய் டிவி ஃபேஸஸா இருக்கே. ரொம்ப நெப்போட்டிசம் அப்டின்லாம் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டஸ்டன்ட்ஸோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு யாருக்குமே புடிக்கல. ரொம்ப மிக்ஸ்டா யாருமே சரியா விளையாட மாட்றாங்களே அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு நம்ம படத்துல பிரிப்போம்ல. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு 50 டேஸ் எவ்ளோ மொக்கையா போச்சோ, நெக்ஸ்ட் 50 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் டீம் வந்து நடுவுல மாத்திருக்காங்க. ஸோ சப்போஸ் ஷோ வந்து சரியா போல அப்டின்னு ஃபீட்பேக் வந்தோனே, கிரியேட்டிவ் டீம் அதாவது சீசன் 6க்கு பண்ண கிரியேட்டிவ் டீம்லாம் வந்து கொண்டு வந்து டாஸ்க் ஆகட்டும், இல்லன்னா வந்து நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அந்த 10 டூ 15 டேஸ்லாம் வந்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த ரியல் பிக் பாஸோட அந்த இம்பாக்ட் இப்ப தான் வருது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு சென்டிமென்டலான மைண்ட் செட் தான். ஒரு எமோஷனலான மைண்ட் செட் தான் இருக்கும். பட் ரியல் பிக் பாஸ் ஹிந்தில நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கொடூரமா இருக்கும். பயங்கர டேரிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டேரிங் டாஸ்க் தான் இந்த வாட்டி அந்த பணப்பெட்டி டாஸ்க்கும். ஸோ அந்த சீசன் முடிவுல அவ்ளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு விதத்தில போனாலும், எண்டிங் வந்து ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஃபினிஷ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, போன சீசன விட வோட்டிங் டிஃபரன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வோட்டிங் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மார்ஜின்ல வந்து டிஃபரன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்தத்தில விஜய் டிவிக்கு இந்த ஷோ வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே சிங்க் ஆகாம ஒரு மாரி இருந்தாங்க. ஆனா போகும்போது எஸ்பெஷலி அந்த 105த் டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட் வந்து பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. அந்த ஒரு நாளில் பாட்டுல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆடும்போது, நம்மளே ஏதோ நம்ம காலேஜ் ஃபேர்வெல் மாரி அந்த ஞாபகம்லாம் கொண்டு போயிருச்சு. ஸோ, கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சீசன் 3க்கு அப்புறமா சீசன் 8ல வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு ஃபேமிலி மாரி ஒரு பாண்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸோ ஃபைனலிஸ்ட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். விஷால், சௌந்தர்யா, ரயான், பவித்ரா ஜனனி அண்ட் முத்துக்குமரன். ஸோ இந்த 5 பார்த்தீங்கன்னா வந்து டிசர்விங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில சில பேர் டிசர்விங். இன்னும் சில பேர்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. நமக்கும் தெரியல. ஆனா வந்து அது விஜய் டிவியோட பிளானா? இல்ல வந்து அது எப்படி அவங்க இது பண்ணாங்க சுத்தமா தெரியல. பட் ஆனாலும் அவங்க வந்துட்டாங்க. அண்ட் இதுல மோஸ்ட் டிசர்விங் டைட்டில் வின்னர் அப்படின்னா முத்துக்குமரன் மோஸ்ட் டிசர்விங் டைட்டில் அப்படின்னா முத்துக்குமரன். இத வந்து நம்ம வந்து 30 டேஸ்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து கடைசில வந்து பாசிபிள் ஆயிடுச்சு. ஸோ முத்துக்குமரன் வின் பண்ணது வந்து 100% டிசர்விங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரன்னர் அப் சௌந்தர்யாவே சொல்லியிருந்தாங்க. நான் கூட பயந்துட்டேன். நீங்க என் கைய தூக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து கேம ரெஜிஸ்டர் பண்ணி,
ஒருத்தரோட டேலண்ட்டை ஒருத்தர் பிலீவ் பண்ண ஒரு விஷயத்த வந்து நான் கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் நிற்பேன் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக நம்பி அவர் வந்து செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த சீசன் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அடுத்த சீசன் எப்படி இருக்க போகுது, ஃபார்மேட் எப்படி மாறப்போகுது அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியல. அண்ட் நிறைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வந்து திருப்பி வருது. இந்த ஆல்ரெடி இந்த 7 சீசன்ஸில் வந்த கண்டஸ்டன்ஸ்லாம் திருப்பி யாரெல்லாம் கொஞ்சம் வெளியில்லாமல் போனாங்களோ அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிக் பாஸ் வீடு வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வீடாக மாறுதா, இல்லை வந்து பிக் பாஸ் மலையாளம் வீடாக மாறுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.